ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்னு சொல்லுவோம். இதை பற்றிய ஒரு கான்செப்ட் வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸை வந்து கார்டியன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட இன்ட்ரடக்ஷன். ஜுடிஷியரி இஸ் த கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது தெரியும். என்ஷோர்ஸ் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இதை வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கவங்களாலையும் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இருக்கவங்களாலையும் இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா யாரும் இதை வந்து சார்ந்து ஜுடிஷியர் வந்து எதையுமே சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்டு சப்பார்டினேட் கோர்ட். இதில் என்னென்ன கோர்ட்லாம் வரும்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்டு சப்பார்டினேட் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆன் 26 ஜான்வரி 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அப்பெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா அப்பெல்டு பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து மறுசீராய்வுன்னு சொல்லுவாங்களா, அது பண்ணி தான் அது பண்ண முடியும். இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஃபைனல் இன்டர்பிரிட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எந்த ஒரு தீர்ப்புனாலும் இறுதி தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பாங்க. அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் மேக்ஸிமம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து 34 ஜட்ஜஸ் வந்து இப்போ இருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே சேர்த்து. இது வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 65 இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸ்க்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஜட்ஜஸ் வரைக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கலாம்னா 35 இருக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், அப்பீலேட் ஜூரிடிக்ஷன், அட்வைசரி ஜூரிடிக்ஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம். ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன்னா என்னென்னா சென்டருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துன்னா ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸை எடுத்துக்கும். அப்பீலேட் ஜூரிடிக்ஷன்னா இப்போ ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து வரலைன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அட்வைசரி ஜூரிடிக்ஷன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணணும், லாவில் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அட்வைசரி ஜூரிடிக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தடவை மறுசீராய்வு செய்யும், அது ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்த ஹை கோர்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கோர்ட் இன் எ ஸ்டேட்லேயே ரொம்ப மிகப்பெரிய கோர்ட்டுனா அது ஹை கோர்ட்டு தான். இது வந்து 25 ஹை கோர்ட் இருக்குது இப்போ வரைக்கும். சம் ஹை கோர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஹை கோர்ட் வந்து 2-3 ஸ்டேட்ஸுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிஸ்க்கோ ஒரு ஹெட்டாகவும் இருக்கலாம். இப்போ சென்னை ஹை கோர்ட் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இருக்கும். அதே மாதிரி கேரளா ஹை கோர்ட் பார்த்திங்கன்னா லக்ஷதீப்க்கு இருக்கும். அது மாதிரி ஒரு ஹை கோர்ட் வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஹை கோர்ட்டாக இருக்கலாம். ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 62. இதுவே சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா 65. ஓகே, இது 62, அது 65. பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசரி ரோல் ஓவர் லோவர் கோர்ட்ஸ், பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. இதோட ரிட் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கிள் 226. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கிள் ப்ளஸ் ஜூரிடிக்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் வித்தின் த ஸ்டேட். ஹை கோர்ட். சுப்ரீம் கோர்ட் விசஸ் ஹை கோர்ட் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பெக்ஸ், ஹை கோர்ட் வந்து ஸ்டேட் லெவல். சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் வந்து பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். ஹெச்எஸ்சியோட ஹை கோர்ட்டோட டிசிஷன் வந்து பைண்டிங் ஒன்லி வித்தின் இட்ஸ் ஸ்டேட். அது வந்து எல்லா கோர்ட்டுக்கும் பொருந்தும் சுப்ரீம் கோர்ட். இது வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும்தான், ஸ்டேட்குள்ளே மட்டும்தான் அது. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ஷன் யூனிஃபார்மிட்டி ஆஃப் லா. இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே லா தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் லாஸ், மெயின்டைன்ஸ் ரூல் ஆஃப் லா, என்ஷூர்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஆக்ட்ஸ் அஸ் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் பிளேஸ் ஏ மேஜர் க்ரூஷியல் ரோல் அப்லோடிங் ஜஸ்டிஸையும் ப்ரொடெக்டிங் டெமோக்ரஸியையும் பண்ணுறதுல ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. தே ஆர் என்ஷூர் த கான்ஸ்டியூஷன் ரிமைன்ஸ் த சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட். சுப்ரீம் லேண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஃபார்மில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் அந்த சிம்பிள் ஃபார்மேட்டில் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இது வேணும்னா பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணுறேன், அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய பாலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.